வணக்கம். இங்க மதிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. நம்ம வேலை எப்படி போயிருக்கோம்? யார் மூலமா போயிருக்கோம்? நம்ம ஒரு தப்புமே செய்யலையே! அப்படி இருக்கும்போது எப்படி நம்மள வேலைக்கு வேண்டான்ட்டாங்க? அப்புட்ன்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற அக்காவுக்கு கால் பண்ணி கேட்போமே அப்படின்னு சொல்லி அந்த அக்காளுக்கு கால் பண்றாங்க. "மதி எப்படி இருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஏதோ இருக்கேன்க்கா" அப்படிங்கிறாங்க. "எவ்வளோ தன்னம்பிக்கையா பேசுவ. நீனே இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருச்சுல்ல" அப்படிங்கும்போது, "இல்லக்கா, நான் நல்லா தானக்கா வேலை பார்த்தேன்" அப்படிங்கிறாங்க. "நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்த. நான் உன்னோட 20 வருஷம் சீனியரு. ஆனா என்னை விட நீ சூப்பரா வேலை பார்த்தேன்னு என்னால சொல்ல முடியும்" அப்படிங்கிறாங்க. "அக்கா அப்படி இருக்கும்போது என்ன ஏன்க்கா நிப்பாட்டுனாங்க? நான் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன். தற்காலிக வேலை கூட எனக்கு குடுக்கலையேக்கா" அப்படிங்கிறாங்க. "எனக்கு புரியுது மதி. ஆனா இதில ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிர்வாகத்த பொறுத்த மட்டும் உன்ன எல்லாருக்குமே பிடிக்கும். உன் லிஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டா வச்சுருந்தாங்க லிஸ்ட்லயே, பெர்மனன்ட் லிஸ்ட்லயே. அது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது திடீர்னு உன்னைய பெர்மனன்ட் பண்ணாமலும், உடனே நீ வேலைக்கே வேண்டான்னு உனக்கு லெட்டர் தந்து அனுப்புகிறாங்கன்னா, இதில் ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். நாங்களுமே இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சொல்லுவோம்" அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பாக்கா, எனக்கு அது தெரிஞ்சா போதும்க்கா. ஏன்னு கேட்டால் எனக்கு மனசுக்குள்ள ரொம்பவே அது பாரமாக இருக்குக்கா" அப்படிங்கிறாங்க. "கவலைப்படாத மதி. நீ இல்லாத எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீ பெர்மனெண்ட் ஆகுவ, எங்களோட வேலை பார்ப்ப, நல்லா சம்பளம் வாங்குவ, 4 பேருக்கு நல்லது செய்வ அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சே. இதை விட பெரிய வேலை உனக்கு கிடைக்க தான் போகுது மதி. இதை விட பெரிய வேலை உனக்கு கிடைக்க தான் போகுது" அப்படிங்கும்போது, "ரொம்ப நன்றிக்கா" அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. சரி ரைட்டு. நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்ம கூட வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், நம்ம சொல்லிக் கொடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம மேலே பாசமாக இருக்காங்க. இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம். பணம் என்ன, பணம், காசு, பதவி என்ன அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க. அப்போ சுரேஷ் வராரு நைட்டு. "மதி சாப்பிட்டியா?" அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் இவர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். "இன்னைக்கு கேட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு "சாப்பிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஏன் கேட்குறேன்னா, நான் பொஞ்சாதிங்கிற அக்கறையில் கேட்கல. நீ என் ரூமில் ஒரே ரூமில் இருக்க. அந்த அக்கறையில் தான் கேட்டேன். எங்கள் மாமா ஏதேதோ சொன்னார், சேர்ந்து வாழு வையின்ட்டு. ஆனால் எனக்கெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசை தான். பட் நீ அதுக்கு சரியாக வந்தால் தான் நான் வாழுவேன். நீ என் சொல்ல கேட்கணும். இனிமேல் நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ கேட்டு நடந்தால் நான் கூட சேர்ந்து வாழுவேன். இனிமேல் நீ வேலைக்கே போகக்கூடாது. மதியம் நீ மாதிரி வீட்டை நல்லா பார்த்துக்கணும், வச்சுக்கணும், சமைக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். அப்படி செய்தா இருந்தால் நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன்" அப்படிங்கும்போது, அப்படி ஒன்றும் நீங்கள் நிபந்தனை சொல்லி அந்த நிபந்தனையை நான் கேட்டால் தான் நீங்கள் வாழ்வீங்கன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்றைக்கு என்ன புரிஞ்சு நீங்கள் வாழ தயாராக இருக்கீங்களோ அன்றைக்கி நான் கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தூங்கிடுறாங்க. "உனக்கு துமுறு அடங்கவே அடங்காதில்ல. அவன் வேலையே போனாலும் நீ வணங்க மாட்டல" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பாயை கீழே போட்டு சுரேஷ் தூங்கிடுறாரு. இங்கே மதி இப்படி இருக்காங்க. அங்கே மலர் மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது. இந்த வீட்டில் நம்ம தான் ரொம்ப சங்கடப்படுதோம் போல். எல்லாருக்குமே தெரியுது, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு என்னன்னா மதி சொல்லிட்டா உங்களுக்கு சுயமரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி என்னென்னா ரேவதி சொல்லியிருக்கா அவங்க மாப்பிள்ளட்ட. அது மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம இப்படி இருக்கவே கூடாது. நம்மளும் தானே படிச்சிருக்கோம். பாக்கியராஜ் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து வீட்டுக்கு ஃபுல்லுமே செலவு கொடுத்தாலும் என் வீட்டுக்காருக்கும் மறுவாதி இல்லை. ஒருவேளை நம்ம இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் மறுவாதி இல்லாமல் இருக்கோமோ? பேசாமல் தனி கொடுத்தனம் போயிடுவோமா? சச்சை, அப்படி நம்ம இது பண்ணால் நல்லா இருக்காது. இந்த வீட்டில் மதி இருக்கா, ரேவதி நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கா. அப்படி இருக்க வீட்டில் நம்ம ஏன் போகணும்? போக வேண்டாம். இந்த அத்தையும் மாமாவும் மட்டும்தானே. மாமா கூட பரவாயில்லை வர வர. ஆனால் இந்த அத்தை தானே ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே தச்சையெல்லாம் எந்திரிச்சு பார்த்தா பாக்கியராஜ், என்ன நீ இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கே தூங்க முடியுது, என் தூக்கத்தை தான் உன் தங்கச்சி ரேவதியும் மதியும் கெடுத்து விட்டாங்களே அப்படிங்கிறாங்க. புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை, மதி ஒரு நாள் சொன்னால் எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு. ரேவதி பேசியிருக்கா, மதி நீ மலரணி மாதிரி நீ ஆயிரவியா மதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா. இப்படி இருக்கும்போது எல்லோரும் என்னை பார்த்து பாவப்படுத்த அளவுக்கு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக நான் ஓவராக தானே பண்ணிகிட்ருக்கேன். நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ரேவதி உன் மேலே பாசம் வச்சுருக்கா. உன்ன மாதிரி மதி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் சொல்லியிருக்கா, அவ்வளோதான். அப்படிங்கும்போது உங்களுக்கே புரியுதில்லைங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, நல்லாவே புரியுது. எங்கள் வீட்டை இன்னும் மாற்ற முடியல. எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. நம்ம அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம போய்க்க வேண்டியதான். அப்படிங்கும்போது எவ்வளோ நாளுங்க போக முடியும்? என் பிள்ளைகளும் பெருசாகிட்டு போகுது. என்ன அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி மறுவாதி கொடுப்பாங்க? எங்கள் அம்மாவை பாட்டியும் தாத்தாவும் இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறுவாதி இருக்குமா நாளைக்கு? நம்ம பேசாமல் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் அப்படிங்கும்போது பாக்கியராஜ் ஒன்றும் ஓடலை. "என்ன மலர் இப்படி சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "அப்படிங்களா? உங்களுக்கு இப்போவுமே ஒரு மாதிரி இருக்குல்ல. எனக்கும் மனசு இல்லை, ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களே. எனக்கும் இப்படியே இருக்குது, எனக்கும் பிடித்தமாக இல்லை. நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டிலே இருக்கணும்? மதி ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு அவளுக்கு தோணும் போது எனக்கும் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு தானே தோணும்" அப்படிங்கிறாங்க. "கொஞ்சம் பொறுமையாக இரு." இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதங்க. பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க.
இதை கேட்டால் பாக்கியராஜ் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன், நீ தூங்கு முதல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் தூங்கவே இல்லை. காலையில் விடிஞ்சு விடியாமலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த மலரோட தம்பிக்கு கால் பண்ணுறாங்க. டேய் என்ன எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி பொண்ணு பார்க்க என்றைக்கு போகணும் எது போகணுன்னு கேட்டுக்கிறாங்க. ஏக்கா வர தேதி வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்துடுறேன்டா. சரி உங்கள் ஆஃபீஸில் எதுவும் வேலை எதுவும் இருக்குமா அப்படிங்கிறாங்க. யாருக்குக்கா? உங்க சம்மந்தி ஸ்ருதிக்கா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிலாம் அந்த வேலைக்கு வரமாட்டா, நான் தான்டா வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அதுக்கு விடுவாங்களா? உங்கள் வீட்டில் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களே, உங்களுக்கு தான் நிறைய வசதி இருக்கா, மாமா தான் வந்து நல்ல வேலை பார்க்குற பேங்கில் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க வேலை பார்க்குறது அவங்களுடைய சுயமரியாதைக்கு, என்னோடய சுயமரியாதைக்கு நான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு சரியாக மறுவாதி இல்லை. அதுபோக என்ன நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு சிலவங்க நல விரும்பிகள் இருப்பாங்கள்ல, ஏன் சம்மந்தி ரேவதியாக இருந்தாலும் சரி தான், மதியாக இருந்தாலும் சரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணதுக்கு நான் ஏன் விடுவானே, அதனால் நான் ஒரு வேலையை ரெடி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அக்கா நீ வேலைக்கு வரேன்னா சொல்லு, நாளைக்கு கூட வேலையை ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்றைக்கி வந்து கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கேளுடா, கண்டிப்பாக வரேன், என்னோடய சான்றிதழ் எல்லாத்தையுமே உனக்கு அனுப்புகிறேன், அதை பார்த்துக்க, திருப்பிட்டு எல்லாத்தையும் அனுப்புகிறேன், பார்த்துட்டு அவங்க அதை பார்த்துட்டு ஓகேனாக்கா சொல்லு அப்படிங்கிறாங்க. அனுப்புக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என் தம்பிகிட்ட தான் வேலைக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ உண்மையிலே முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. ஆமாங்க முடிவு தான் எடுத்துட்டேன், நான் எதுக்குங்க இப்படி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, மலரே அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கூப்பிட்றாங்க. என்னத்தை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. காலைல சமைச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இனிமே தான் அத்தை அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் சமைக்க வேண்டியதானே, அதுக்குள்ளே நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, என் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் தம்பிகிட்டலாம் வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது பேசணும், சும்மா தம்பிக்கு பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் காலையிலே யாருக்கோ ஃபோன் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரேவதியை ஒரு மாதிரி பேசிவிட்டேன், மனசு கேட்கல, அதான் ரேவதிகிட்ட பேசினேன் அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் மட்டும் உங்கள் யார்கிட்டனாலும் பேசலாம், நான் எதுவும் பேசக்கூடாது அத்தை அப்படிங்கும்போது, அதானே நீனும் அந்த மாதிரியே மாறிட்டு போகிறேனே, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிடாத என்கிட்ட. அந்த மதியும் இப்போ வேலைக்கு போகல, நீ செய்கிற வேலையை அவளும் செய்யலாம், அவளையும் கூப்பிடு, அவளும் சமையல் கட்டு வர சொல்லு, சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தானே அத்தை, நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படிங்க. நான் சொன்னேன் எங்கே கேட்குறா அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்ல முடியாது அத்தை, நான் நீங்கள் சொன்ன வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டே பாக்கியராஜ் வர உன் பொண்டாட்டிக்கும் வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கும் எரிச்சல் வரதான் செய்யும். என்னடா எரிச்சல் வருது அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் ஒத்தியில் தானம்மா அவ்வளோ வேலையும் பார்க்குறா, இதை பார்க்குறது ஒரு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாதா அப்படிங்கும்போது, டேய் 2 மருமக இருப்பாங்க, நான் வேலைக்கு ஆள் வைக்கணுமா, என் மாமியாருக்கு நான் ஒத்த ஆளாக இருந்து அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டாம், உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பார், ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் அந்த காலம், ஒரு நேரம் சோறு பொங்கி அதே குழம்பு 3 நேரமும் சாப்பிடுவோம், இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடு மலர் செய்தா. இந்த மாதிரி யாருமா செய்வா, வேலைக்கு இருக்கிறவங்க தான் அவங்க வேலை எதுன்னு சொல்லி செய்வாங்க, வீட்டில் இருக்கவங்க இப்படி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்கம்மா. மதி வந்து வேலைக்கு போகிறா, ஆனால் எல்லா வேலையும் மலர் தானே பார்க்கா அப்படிங்கிறாங்க. டேய் அதான்டா எல்லாத்தையும் சேர்த்து செய்ய சொல்கிறேன், உன் பொண்டாட்டி தான் வந்து நான் சொல்ல முடியாது வைக்க முடியாதுங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் வந்து பழைய காலத்து மாதிரி இருந்தீங்கன்னா லாய்க்கப்படாது, என் பொண்டாட்டி மலரும் வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரி இல்லை, அவன் என் வீட்டுக்காரிம்மா, இன்னும் அவள் அந்த பெரிய வேலைலாம் செய்ய மாட்டா, அவளுக்கு சுயமரியாதை இல்லை அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசையில் அவளுமே அதை உணர்றா, அவளும் நல்லா படிச்சிருக்காம்மா, அதனால் அவளும் வேலைக்கு தான் போக போகிறா அப்படின்னு. வேலைக்கு போக போகிறாளா, யார் நம்ம மலர் வேலைக்கு போக போகிறா, வேலை அப்படி கிடக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் மலரோட தம்பிகிட்ட வேலைக்கு சொல்லிட்டா, அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்களாம். இன்றைக்கி சொல்லுவான், இல்லை நாளைக்கு சொல்லுவான், 2 நாளில் வேலைக்கு கிளம்பி போயிடுவா, அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது. மலர் வேலைக்கு போயிடுவாளா, அப்போ வீட்டு வேலை நான் தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டு வேலை நீங்கள் செய்ய சொல்லலை, வேலைக்கு யாராவது வைக்க சொல்லுங்கள், சம்பளத்தை கொடுத்துடலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க பரபரப்பாக போயிடுறாங்க. ஏன் மலரே என்ன அவன் புருஷன் பேசிகிட்டு இருக்கான், நீ ஏதோ வேலைக்கு போகிற வைக்க போகிறேன்னு சொல்கிறான், நீலாம் வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போக தேவையில்லை, ஒழுங்காக சமைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் இரு அப்படிங்கிறான். அத்தை அது முடியாத, நானும் எல்லோரும் மாதிரி படிச்சிருக்கேன், நானும் வேலைக்கு போக தான் போகிறேன், நான் காலைல சமைப்பேன், வேலைக்கு போயிடுவேன், அப்புறம் நைட்டு வந்து என்னால் முடிஞ்சால் சமைப்பேன், யாராவது வேலைக்கு வைக்கினா கூட வச்சுக்கோங்க, நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதியை கூட அதில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமிக்கு ஒன்றும் ஓடலை, இவளும் மதி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படின்னு சொல்லி ராகவன் வராங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மதி வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சா, மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிட்டாளா, வேலை இல்லைன்னா வீட்டில் எதுவும் தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கும்போது, ஏங்க மதி இல்லைங்க இப்போ மலரா மலர் இப்படி பேசுவா, நம்ம வீட்டு பிள்ளைலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளை தாங்க, அவள் வந்து இப்போ வந்து வேலைக்கு போகிறான் வைக்கன்னு சொல்லுதாலாம். பாக்கியராஜுமே அதை சொல்கிறான், 2 பேரும் பேசி வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, என் முன்னாடி வேறு வேலைக்கு போகிறா, நீங்கள் வந்து வேலைக்கு வேற ஆள் வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, நீ பாக்கியராஜ் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. டேய்
மலரை வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லாமல் வீட்டு வேலை யாரா பார்க்குறது அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி வந்து வேலைக்காரி இல்லைப்பா, என் வீட்டுக்காரி. என்ன அவளாம் வந்து வேலை செய்ய மாட்டா, வேலை செய்கிறதுக்கு வேறு ஆள் வைங்க அப்படின்னா ராகவன் முழு முழின்னு முழிக்காரு.